மிஸ் பண்ணிட்டோம். அக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். ராதிகாவுக்கா? மா ராதிகா, பாரு உனக்கு தான் போனு. ஹலோ ராதிகா, நான் பூமிகா பேசுறேன். சொல்லுங்கக்கா. ராதிகா, என் தங்கச்சி ஹஸ்பண்ட ஒருத்தன் கடத்தி வச்சு மெமரி லாஸ் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னேன்ல, அவ உங்க ஊர் பக்கம் தான் கார்ல வந்தா. நாங்களும் அவனை விரட்டிட்டே வந்தோம். ஆனா அவ எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். அவ உங்க ஊர் பக்கம் தான் வந்த மாதிரி இருந்துச்சு. நீ கொஞ்சம் அவனை பார்த்தா எனக்கு தகவல் சொல்றியாடா? எங்க ஊர் பக்கம் வந்தானா? ஆமா ராதிகா, உங்க ஊர் பக்கம் தான் வந்தா. எனக்கு நல்லா தெரியும். இந்த ஏரியாவே எங்க அண்ணையாக்கு நல்லா அத்துப்பிடிக்கா. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அண்ணையா கிட்ட சொல்லி நான் அவனை புடிச்சு தர சொல்றேன். சரிக்கா, அவன் எப்படி இருப்பான்? சொல்ற கேட்டுக்கோ. சரிக்கா, நீங்க வாங்க, நான் அண்ணையா கிட்ட சொல்லி புடிச்சு தர சொல்றேன். சரி, இப்போ நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். அட்ரஸ் சொல்றியா? அக்கா, நீங்க நேரா நரசிம்மபுரத்துக்கு வந்துருங்கக்கா. யாரை கேட்டாலும் எங்க அண்ணையா வீட்டை சொல்லிருவாங்க. நரசிங்கபுரம் வந்து கால் பண்றேன். சரிக்கா. சரி, ஓகே, பாய். அண்ணையா. யாரம்மா போன்ல? அண்ணையா, என் ஃப்ரெண்டோட அக்கா தான் போன் பண்ணாங்க. சரி. அவங்க தங்கச்சி புருஷனை எவனும் மெமரி லாஸ் பண்ணி நம்ம ஊர் பக்கம் தான் சுத்திட்டு இருக்கானா. அவரை பிடிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அண்ணையா கிட்ட சொல்லி நான் புடிச்சு தரேன்னு சொல்லிருக்கேன். நீ கரெக்டா தான் சொல்லிருக்கே ராதிகா. அவங்க வந்தா நீ இங்கே வெயிட் பண்ண சொல்லு. மொத்தமா எல்லாரையும் புடிச்சு கொடுத்துடலாம். சரி அண்ணையா. மாப்பிள்ள, நீங்க தங்கச்சி பேசிட்டே இருங்கோ, நான் இப்போ வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஆமா, போய் பேசுமா, பேசு. குடிங்க. நீ கொஞ்சம் குடி. நான் மட்டும் எப்படி குடிக்கிறது? என்னடா இது ஒரே சிக்கலா போச்சு. இந்த பூமிகாவும் ராதாவும் ராதிகா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான், எல்லா காரியமும் கெட்டு போயிடுமே. இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பூமிகாவுக்கு ராதிகாவோட வீட்டு அட்ரஸ் தெரியாது. அவ விசாரிச்சு வரதுக்குள்ள நம்ம பரிவேஷ்க்கு போன் பண்ணி அங்கிருந்து கிளம்ப சொல்லணும். ஏய், அண்ணன் தான் கால் பண்றாரு. சொல்லுங்கண்ணே, வந்துட்டீங்களா? டேய், நான் தெருமுனையில தாண்டா நின்றுட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா கிளம்பி வெளில வா, நம்ம சென்னைக்கு போலாம். சுதன் மச்சான் ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க சொல்லி வெளியில போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் இவகிட்ட கடல்ல போட்டுட்டு இருக்க. டேய் தம்பி, சொன்னா கேளுடா, முக்கியமான பிரச்சனைடா. முதல்ல கிளம்பி வெளில வா. இங்க பாருங்க, எனக்கு ராதிகா கிட்ட கடல்ல போறதை தவிர வேற எந்த விஷயமும் பெருசா தெரியலண்ணே. போனை வச்சிடண்ணே, போங்கண்ணே.
இந்த நேரத்துல நம்ம இவங்கிட்ட மாட்டிக்க வேண்டாம். இவன் நம்மள பார்த்தா நம்மள வீட்டுக்கு வாங்க இழுத்துட்டு போயிடுவான். நம்ம அவன் கண்ணில் பண்ணாம ஒளிஞ்சுக்கலாம். சுதன் நாயுடு வீட்டுக்கு எப்படிமா போனோம்? ஐயோ, இறகம் பிடிச்சவளுக்கு எங்கேயும் வந்துட்டாளுங்களே. இவளுக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம சர்வேஷ் அங்கிருந்து தூக்கணுமே. நீ வருவடா. வதினா, வதினா. என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாம்பு இருக்கு போல. உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது. நீங்க எங்கே உட்காருங்க, வர வேண்டாம். நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்ன பாம்புன்னு சொல்றா? எங்க இருக்கு? இங்க எப்படி? என்னாச்சு ராதிகா? கொஞ்சம் அமைதியா இருக்கு. நம்ம வீட்டுல எப்படி பாம்பு வரும்?
ராதிகா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம்? ராதிகா ராதிகா அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா. போடா தரண்டா போடா. வா. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்கக்கா. ஏன் என்னை கட்டிக்க போறவரும் வந்திருக்காரு. அங்க பாரு. இதோட முக்கியம் அங்க பாரு. நீங்களும் அவரை பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்படியா? நல்லதா போச்சு. சரி கூப்பிட்டு பாப்போம். சரி நீங்க உட்காருங்கக்கா. இல்ல பரவாயில்ல. இருக்கட்டும். அவரு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. பாத்தியா, இவளுக்கு கையில மாட்டக்கூடாதுன்னு நான் அவளை வா வான்னு கூப்பிட்டேன். வர்ற மண்டை. இந்த ராதிகா ஐயோ, போடா. நான் கூட்டிட்டு வரேன், நீங்க சரி உட்காருங்க. சரி வாங்க. ஏய், போடா. பர்வேஷ், பர்வேஷ், பர்வேஷ். சித்தி. சித்தியா? உள்ள இல்லையே. பர்வேஷ். அக்கா இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது நந்தகுமாரை கண்டுபிடிச்சிடலாம்ல? பாப்போம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ரெண்டு டோரும் லாக் பண்ணிருக்கே. எங்க போனாரு? பர்வேஷ் எங்க போனாருன்னு தெரியலையே. ஏய், டேய், நிக்காதடா, டேய். போடா, போடா. ராதிகா ராதிகா போடா, போடா. போடா. அங்க ராதிகா என்னடா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. உள்ள போடா. பழம் அது கொடுமே. டேய், ஏன்டா இப்படி பண்ற? உள்ள போடா. பழம் வண்டியில ஏறுடா. ராதிகா என்னடா ராதிகா ராதிகா வண்டியில ஏறா. எங்க போயிருப்பாரு? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ராதிகா தானே கூப்பிடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், சொன்னா புரிஞ்சுக்கடா. அவசர வேலையா சென்னைக்கு போறோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்டா. சொல்றா. வாழைப்பழமும் போச்சு. சொல்றா. எதுவுமே இல்லையே. சொல்லு ராதிகா. பர்வேஷ் எங்க இருக்கீங்க? சாரி ராதிகா, சென்னைக்கு அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். நான் அதான் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேனே. என்ன வண்டியில அண்ணே, பழம்ண்ணே. ஏறி இல்லையா நீ? போ. பழம் பழம் பிச்சைக்கார மாதிரி. அண்ணா ராதிகா உட்கார்றா. என்ன ராதிகா, எங்க மாப்பிள்ள? போங்கக்கா. என் வீட்டுக்கார பாக்குறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்ல. ஜோதிகாக்கும் அதிர்ஷ்டம் இல்ல. ஏன்? ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாருக்கா. சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? உன் கல்யாணத்துல எப்படியோ பார்க்க தானே போறோம். நாம நினைச்சது சரியா போச்சு சக்தி. பெரிய சதியே நடக்குது. சுதனியும் ராதிகாவையும் நந்தகுமார் நல்லா ஏமாத்துறான். ஆமா சக்தி, நம்ம ஜோதிகா வீட்டுக்காரர் சர்வேஷ் தான் பர்வேஷ். அந்த நந்தகுமார் தான் அனந்தகுமார். நந்தகுமார் நம்ம சர்வேஷ மெமரி லாஸ் பண்ணி பர்வேஷ்னு பேரை மாத்தி வச்சு இங்க பொண்ணு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி ஆந்திராக்கு போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அங்க சர்வேஷ் மட்டும் தான் வந்தான். அந்த நந்தகுமார் வரவே இல்லை. வந்திருந்தா அவனை கையும் களமும் பிடிச்சிருப்பேன். சர்வேஷ் கிட்ட நைஸா பேசி வீட்லயே இருக்க சொல்லியிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னா சர்வேஷை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். மதன்,
அவசரப்பட்டு நீங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சர்வேஷை எப்போ வேணா பிடிச்சுக்கலாம். நமக்கு நந்தகுமார் தான் முக்கியம். அவனை தான் பிடிக்கணும். அவனை சர்வேஷை வச்சே பிடிக்கணும். அதனால மெமரி லாஸ்ல இருக்கிற சர்வேஷ் கிட்ட உங்க மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்குங்க. அவனை பர்வேஷ் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க. அந்த நந்தகுமாரை நம்ப வச்சுதான் பிடிக்க முடியும். அவனை பிடிச்சாதான் நீங்க அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆக முடியும். சுதனையும் வெளியில கூட்டிட்டு வர முடியும். இந்த தடவை அந்த கேடி பையன் நந்தகுமார் தப்பிக்கவே முடியாது. இந்த தடவை எப்படியாவது அவனை பிடிச்சு நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற சக்தி. கேர்ஃபுல் மதன். கல்யாணத்தை தொடர்ந்து நடத்துற மாதிரியே அவனை நம்ப வச்சு நாடகம் ஆடணும். சரிங்க சக்தி. சரி, நான் கிளம்புறேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேண்டாம் 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 எனக்கு என்னை ஏன் விட யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதே நமஹ. ஓம்
போம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டிச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. மா இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவன் நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.